இன்னாத கூறில் கணிர்ப்ப காய் கவர்ந்துச்சு என்ற வல்லவரின் வார்த்தைக்கிறேங்க. நானும் முன்னாள் கோட்டை காவலனுக்கு மகளாக பிறந்து மலர் கொடி என்ற பெயருடைய யாதொரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஆமா, எனக்காக ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன். என்னுடைய அண்ணனும் எனக்காக வழிமையில விழுத்து காத்து கொண்டிருப்பார். சீக்கிரமாக சென்று என் அண்ணனும் சந்திக்க வேண்டுமே. அண்ணா உண்மைதான் அண்ணா. அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக நாம் இருவரை வளர்த்து வருவது யார்? நம்மளுடைய தாய் அண்ணா. தாயை விட்டு விட்டு வந்து சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். அம்மாவா எப்பொழுது பார்த்தாலும் அப்பா சமாதியான போய் அழுதுட்டே இருக்காங்க. இனி அம்மா அழவே கூடாது. அம்மா அழவே கூடாது அண்ணா. ஆமா, நாம் இருவர் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். உண்மைதான் அம்மா. அது மட்டும் கிடையாது, அம்மானிடத்தில் ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசை. அம்மா போத வாய முறீங்களா? என்னம்மா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் அண்ணா, எனக்கு என்னன்னா வயசு ஆயிடுச்சு, இப்போது திருமணம் சொல்றீங்க. எனக்கு இப்போது திருமணமே வேண்டாம் அண்ணா. இப்ப வேணாமா? வேண்டாம். இப்ப வேணா வேற எப்பதான் உனக்கு வேணும்? அண்ணா, நான் எதற்காக தெரியுமா திருமணம் வேண்டாம்னு சொல்றேன்? இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியலண்ணா. நம்ப முடியல. யாரு நல்லவங்க கெட்டவனே தெரிஞ்சுக்க முடியல. அதனால எனக்கு இப்போது திருமணமே வேண்டாம். நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து உனக்கு திருமணத்தை அந்த அண்ணன் முடிச்சு வைக்கிறோமா? அண்ணா, கால காலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று எல்லா அண்ணனுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருக்கும். அண்ணா, எல்லா தங்கச்சிக்கு வீட்டுல திருமணம் செய்யணும் அண்ணனுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா தானே இருக்கும். ஆமா, நான் சொல்லத்த ஒரு நிமிஷம் கேளுங்க அண்ணா. என்னம்மா? அண்ணா, கால நேரம் வரும்போது திருமணம் செஞ்சுக்கிறேன். முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும்னா உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கட்டும். அவன் வாலிபமான பிறகு நான் அவனே திருமணம் செஞ்சுக்கிறேன்னா உனக்கு வயசாயிடுமா? இந்த அண்ணன் சொல்ற சொல்ல கேளுமா? உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையை கட்டிவிட்டு இந்த தங்கச்சி திருமணம் செய்யணும்னு மனக்கோட்டையை கட்டிட்டீங்க. உண்மைதான். எப்படி தெரியுமா? அண்ணன் சொல்லை கல்யாணம் பண்ணிக்கமா, அக்கம் பக்கம் நீ பயந்து
திருமணத்தை செய்து கொண்டு பிறந்து விட்ட பெருமையை புகுந்து விட்டு சென்றுதான் நம் மானை காப்பாற்ற வேண்டும். அண்ணா உங்களுடைய விருப்பப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படியா? ஆமா. இருந்தாலும் நமக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அல்லவா? மறந்துட்டேன். சீக்கிரம் வாங்க போகலாம்.